Welcome students. The same exercise, third Roman, rearrange in ascending order. First நம்ம ascending order எப்படி ரைட் பண்ணுவோம்? Small to big. Normal numbers நம்ம கொடுத்திருக்காங்கன்னா அது எது smallest number எது biggest number நம்ம செக் பண்ணி அதில இருந்து smallestல இருந்து biggest ரைட் பண்றது தான் ascending order. So இங்க வந்து பார்த்தோம்னா fraction. Already நம்ம fractionல எப்படி நான் வந்து எது smallest number எது biggest number டிசைட் பண்ணா சொல்லியிருப்பேன். Denominator சேமா இருந்ததுன்னா இது வந்து பார்த்தோம்னா 9/10, 9/15, 9/21, 9/16, 9/19 எல்லாமே இதுல நியூமரேட்டர் சேமா இருக்கு. 9 வந்து நியூமரேட்டர், இது மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழ இருக்கிறது டினாமினேட்டர். சோ இது எல்லாமே நியூமரேட்டர் சேமா இருக்கு. இந்த பிஎஸ்எம் வந்து பார்த்தோம்னா 3/15, 14/15, 12/15, 1/15, 6/15. சோ இது எல்லாமே டினாமினேட்டர் சேமா இருக்கு. இதுல எல்லாமே நியூமரேட்டர் சேமா இருக்கு, இதுல டினாமினேட்டர் சேமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி சம் சொல்லியிருக்கிறோம். டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா நியூமரேட்டர்ல உள்ள நம்பர்ஸ் மட்டும் நாம கம்பேர் பண்ணுவோம். இது ஸ்மாலஸ்ட் நம்பர், இது பிக்கஸ்ட் நம்பர். சோ நம்ம கம்பேர் பண்ணி நார்மல் நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ற போலவே ஸ்மால் டு பிக் நம்ம ரைட் பண்ணிடுவோம். The first one, first இந்த சம் போடலாம். ascending order. இங்க என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்க? ascending. ascending order. So இது எல்லாமே denominator சேமா இருக்கு. அப்ப இதுல எது first smallest number இருக்கும்? ascending orderனா small to big. So அப்ப இங்க இருக்கிறது smallest number 1, 3, 6, 12, 14. So first என்ன fraction? 1/15. So நம்ம ascending order ரைட் பண்ணும்போது சிம்பிள் போடணும். இதுதான் இருக்கிறதுலயே smallest number. So less than. ascending order நம்மனா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணனும்? less than, because இங்க வர நம்பரை விட இது smallest number. So you put less than. So 1 க்கு அடுத்து 3. So 3/15. இப்ப 3/15 விட 1/15 smallest number. So next less than போட்டுக்கலாம். Next 3 க்கு அடுத்து எது வரும்? 6. So 6/15. இது 6 விட இது smallest number. So அதனால less than போடுறோம். Again less than போடுறோம். 6 க்கு அடுத்து எது? 12. So 12/15. Next 12 க்கு அடுத்து எது வரும்? Last one 14. 14/15. So இருக்கிறதுலயே biggest number 14/15. இதை விட இது smallest number, இதை விட இது small, இதை விட இது small, இதை விட small. So அதனால less than போடுறோம். less than போட்டோம்னா last lowest number இது biggest number இது. So small to big. அப்ப நம்ம ascending order எப்படி ரைட் பண்றோம் அப்படினா small to big. smallest numberல இருந்து biggest numberக்கு நாம ரைட் பண்றோம். So small to big. இது just ஒரு ஐடென்டிஃபிகேஷன்காக சொல்றது. அப்ப டினாமினேட்டர் சேமா இருக்குன்னா நம்ம as usual எப்பவும் போல நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணி இது ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம ரைட் பண்ணிரோம். இப்ப a சம்க்கு வரோம். இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு, நியூமரேட்டர் சேமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். டினாமினேட்டர்ஸ் டிஃபரெண்டா இருந்து நியூமரேட்டர் சேமா இருக்குதுன்னா எல்லாமே இது வந்து பார்த்தோம்னா 9/10. ஸோ நியூமரேட்டரை விட டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் பிக்கஸ்ட் நம்பர்னா அது எல்லாமே 1 விட ஸ்மாலஸ்ட் நம்பர்னு அர்த்தம். ஸோ இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ascending order. ascending order. So இத நம்ம ரைட் பண்ணும்போது நியூமரேட்டர் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல எது பிக்கஸ்ட் நம்பரோ அதுதான் இங்க ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப எது பிக்கஸ்ட் நம்பரா இருக்குது? 10, 15, 21, 16, 19 இருக்கு. அப்ப இதுல எது பிக்கஸ்ட்? 21 தான் பிக்கஸ்ட். சோ அப்ப 9/21 தான் இங்க இருக்கிற நம்பர்லயே பெருசு. நம்பர்ல அது பெருசு, பட் வேல்யூல அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சோ டினாமினேட்டர்ல எவ்வளோ வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அதோடைய இது எல்லாமே
less than ஆகிட்டே போகும். So 9/21 is the smallest number. So அப்ப denominator different இருக்குது, numerator எல்லாம் சேமா இருக்குதுன்னா எது bigger value அதான் இங்க நாம smaller value எடுத்தோம். So 9/21 is the smaller value. So less than 21 க்கு அடுத்து எது bigger number இங்க 10, 15, 16, 19. So அப்ப இதுக்கு அடுத்ததா வர நம்பர் 9/19. Next 19 க்கு அடுத்து எது 16. 9/16. So next 9/15. And next 9/last one 9/10. So denominator same ஆ இருந்து numerator different ஆ இருக்குதுன்னா எது வந்து highest value அதான் இங்க smallest value. அப்ப 9/21 is the smaller value, 9/10 is the bigger value. So நமக்கு denominator same ஆ இருக்குதுன்னா நம்ம as usual write பண்ணிடுறோம். ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்றதுக்கு இதுதான். நியூமரேட்டர் சேமா இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டா நம்ம மாத்தி எழுத போறோம். எது பிக்கர் வேல்யூவா பிக்கர் நம்பரா இருக்கோ அதோட வேல்யூ தான் இங்க ஸ்மாலரா இருக்கும். சோ ஆப்போசிட்டா மாத்தி நாம ரைட் பண்றோம். Thank you students.